வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சமூக நீதின்னு பேசி வந்துகிட்டு இருக்க திமுக, நாடார்களுக்கும், இஸ்லாமியர்களுக்கும் ஒரு தொகுதி கூட ஒதுக்கல அப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு போய்க்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, கனிமொழி அவர்கள் நாடார்னா ஸ்டாலின் யாரு அப்படிங்கிற நாடார்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு. நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. கனிமொழி நாடார் என்று யார் சொன்னா? நீங்க சும்மா சும்மா சொல்லுங்க சார். கனிமொழி நாடாருன்னா ஸ்டாலின் நாடாரா சார்? கனிமொழி ஸ்டாலின் நாடாரா? கருணாநிதி நாடாரா? நீங்க சொல்லுங்க. போய் துண்டு பிரசுரம் வழங்கி எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க செய்வோம். அங்க நாடார் வேட்பாளர் யார் இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்க யாருக்கும் உதவிகரம் நீட்ட போறதில்லை. கனிமொழி என்றால் ஒரு போலி நாடாரை வீழ்த்துவதற்காக நாடார் அமைப்புகள் தென் மாவட்டத்தில் ஒன்று கூடும் என்று இணைப்போம். அதான் உண்மை. இங்க பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இருக்கிறீங்க. நாங்க கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, கனிமொழி நாடார் என்றால் ஸ்டாலின் நாடாரா? சார் உங்க நான் கேட்கிறேன் சார், தப்ப நான் என்ன சொல்றேன் சார், ஒரு நம்ம அமைப்புலயோ அல்லது நம்ம சமுதாயத்திலேயோ இந்துவா இருந்தாலும் கிறிஸ்டினா இருந்தாலும் தந்தை வழிதான் வறுமை ஒழிய தாயார் வழி வராது. நான் ராசாத்தியோட மகள், ராசாத்தி நாடார் சொல்ல முடியாது, செந்தாமருடைய மகள் சொல்லலாம், அல்லது ராசாத்தி அம்மாவுடைய மகள் சொல்லலாம், எது வேணா சொல்லிக்கலாம். அதை பத்தி எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. ஆக கனிமொழி என்பவர் நாடார் சமுதாயத்திற்கு அப்பாற்பட்டவர். நாடார் சமுதாயத்துடைய போர்வையில் சில போலிகளை வைத்துக் கொண்டு நாடார் சமூக மக்களும் சரி, தலைவர்களும் சரி, ஏன் இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை கூட நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராக திமுக அறிவிக்கல. இதே நேரத்துல பாத்தீங்கன்னா, தமிழுக்கு சம்பந்தமே இல்லாத தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட பலரை திமுக நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராக அறிவிக்கிறதுனாலதான் இன்னைக்கு நாடார் சமூக மக்களும் சரி, இஸ்லாமிய மக்கள், குறிப்பா இஸ்லாமிய மக்களை பார்க்கணும். இஸ்லாமிய மக்களை ஒருவரை கூட நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராக அறிவிக்கவே இல்ல. அவங்க கூட்டணி கட்சியில ஒருவருக்கு மட்டுமே தான் வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. திமுக பாத்தீங்கன்னா நேரடியா யாருக்குமே இஸ்லாமிய மக்களுக்கும் சரி, நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் சரி வாய்ப்பு வழங்கல அப்படிங்கிறதுனால இரண்டு சமூக மக்களும் மிகப்பெரிய கொந்தளிப்புல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கான எதிரொலி பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க காட்டுவாங்க அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.